மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் எப்படி வந்து ரன்னிங் டோட்டல் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நார்மலாக எப்படி வந்து ரன்னிங் டோட்டல் கண்டுபிடிப்பீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த நம்பர் எடுத்துக்கிங்க. அடுத்த நம்பரு இந்த 5000த்தையும் 7000த்தையும் கூட்டி 12,000 போடுவீங்க. அடுத்து 12,000 12,000த்தையும் 3,000த்தையும் கூட்டினீங்கன்னா 15,000 இந்த மாதிரி வரும். இதை நம்ம எப்படி சாதாரணமாக எப்படி போடணும்னா ஈக்குவல் கொடுத்துருக்கீங்க. ஈக்குவல் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு இந்த நம்பரை கிளிக் பண்ணுவீங்க. கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் என்டர் கொடுத்துருவீங்க. இப்போ அதுக்கடுத்து இந்த இடத்துல என்ன செய்யுங்க, ஈக்குவல் கொடுத்துட்டு இந்த நம்பரை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ப்ளஸ் கொடுத்துட்டு அடுத்தது இந்த நம்பரை கிளிக் பண்ணுவீங்க. ஜஸ்ட் என்ட்ரு தட்டுவீங்க. இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? இதுக்கு நம்ம என்ன செய்யலாம், இன்னொரு மெத்தடில் எப்படி பண்ணலான்ட்டா, இப்போ எனக்கு இந்த இடத்துல கர்சரை வச்சுக்கிட்டேன். ஈக்குவல் கொடுத்துட்டு சம் ஆஃப்னு கொடுத்துட்டேன். சம் ஆஃப் வந்து டோட்டல் பண்ணுறதுக்கு அவ்வளோது. ஈக்குவல் சம்மு கொடுத்துட்டேன். ஓப்பன் ப்ராக்கெட்டில் இந்த இடத்துல இந்த செல்லை கிளிக் பண்ணிங்க. B2 கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டு கோலன் கொடுத்துங்க. ஷிஃப்ட்டு கோலன் கொடுத்துட்டு திருப்பி அதே B2 வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த B2க்கு இடையில ஜஸ்ட் இப்படி கர்சர் அப்படி கிளிக் பண்ணிவிட்டு இந்த B2க்குள்ள அதுக்கு இடையில இந்த கர்சர் இப்படி கிளிக் பண்ணிவிட்டு கீபோர்ட்லேருந்து F4 ப்ரெஸ் பண்ணிங்க. F4 கீபோர்ட்லேருந்து வந்து F4 வந்து ப்ரெஸ் பண்ணிங்க. இப்போ இந்த மாதிரி கொடுத்தேன். F4 கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த இடத்துல டாலர் சைன் வந்துடும். ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஆன்சர் வந்துடும். இப்போ 5000 வந்துருச்சு. இப்போ இந்த கீழே ஒரு டாட் ஒன்று இருக்குது பாருங்கள். டாட்டை ஜஸ்ட் ட்ராப் பண்ணி எடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ரன்னிங் டோட்டல் போடும். இப்போ பாருங்கள் 5000க்கு 5000 வந்துருச்சு. அந்த 5000ம் 7000த்தையும் கிளிக் பண்ணிங்கன்னா 12,000. இந்த 12,000த்தையும் 3000த்தையும் கிளிக் பண்ணிங்கன்னா 15,000. 15,000த்தையும் 5000த்தையும் கிளிக் பண்ணிங்கன்னா 20,000. இந்த மாதிரி என்ன செஞ்சிடும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரன்னிங் டோட்டல் தூக்கி போட்டுரும். இன்னும் கிடையாது. இந்த இடத்துல கர்சரை வச்சுக்கிறீங்க. வச்சுக்கிட்டு ஈக்குவல் கொடுத்துட்டு சம்முன்னு கொடுத்துட்டு B2 ஒரு கோலன் கொடுத்துட்டு B2 கொடுத்துங்க. அப்புறம் இந்த B2க்கு இடையில கர்சரை வச்சுக்கிட்டு F4 ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்துட்டு அந்த ஃபார்முலா ட்ராப் பண்ணி இழுத்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி வந்துடுங்க. இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள்.